நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் அப்படியே ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் நடத்த பிறகு அப்படியே பார்க்குறீங்க, புரியல போல இருக்குது இந்த பசங்களுக்கு. ரிப்பீட் பண்ணுறோம், வேறு விதமாக ரிப்பீட் பண்ணுறோம். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் எ டீச்சர். இன்டர்நெட்டில் ஆன்லைன் லேர்னிங்கில் அது வராது. ஒரு கிளாஸில் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், முகத்தை பார்க்குறோம், இல்லையே சரியாக புரிஞ்சிக்கலையே குழந்தைங்க அப்படின்னு போகிறது தான் டீச்சருடைய குவாலிட்டி. ஸோ ஐ ஷுட் பி a good listener for what is not being said by the student. Very important, very very important, right? அப்போ நமக்கு டீச்சர்ஸுக்கு காது பெருசாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு எல்லாமே வாய் தான் பெருசாக இருக்குது. So as a teacher, what happens? What is important for us? Listen. Listening is very important. Appreciation, இது நம்ம நாட்டிலே கிடையாது. நல்லது பண்ணோன்னா எப்போதுமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். லேர்ன் டு அப்ரிஷியேட் பீப்புள். ஒரு அனிமல் கூட அப்ரிஷியேட் பண்ண பாருங்க. ஈவன் அனிமல்ஸ் அப்ரிஷியேட், தே ஸ்மைல். we don't have that habit. எதுக்கு வாயை திறந்து பேச சொல்லணும்னா, கிளாஸ்லேயும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பேச வைங்க. தயவு செய்து பேச வைக்க. இப்போ ஸ்கில்லிங் கார்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் கோர் கமிட்டி மெம்பராக இருக்கிறேன். we are going to give skilling for children and through schools. இப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது குழந்தைங்க வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அம்மா வாயை திறந்து பேசணும். காஃபி வாங்குறாங்க, நடந்து வராங்க, சர்க்கரையை போடுறாங்க, அங்கே ஸ்பூனை தேடுறாங்க, ஸ்பூனை காணோம். வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? இதுதான் கிடைக்கும், ரைட்? ஸோ unless I open my mouth, I will not be able to get what I want. என்னம்மா, ரைட்? அதே நேரத்தில் வந்து வெறும் வார்த்தைகள் கிடையாது, நம்ம பேசுகிற குரல். கிளாஸில் சவுண்ட், வாய்ஸ் ஹேஸ் அ பிக் திங் டு அச்சீவ். இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் வந்து பெரியவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறது, அதாவது குரல் வந்து எப்படி பேசணும், எப்படி செய்யணும். உள்ளார் வந்து ரைட். இந்த அவர் வந்து பியானோ வாசிக்கிறாரு, அந்த அம்மா பாட்டு பாட போகிறாங்க. ஏன்பா சவுண்டு என்ன ஆச்சு? அது நேற்று சரியாக ஒர்க் பண்ணிச்சு. ஏப்பா நேற்று சரியாக ஒர்க் பண்ணிச்சப்பா. சிஸ்டம் சரியா இருக்கு, நீங்கள் சிஸ்டம் தொடாதீங்க. இது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். I don't allow anybody to touch it. I know how to handle my system. You look at your system. Some problem with you. இப்போ பார்த்தீங்கல்ல, என்னதான் தப்பு இருந்தாலும் மற்றவன் தான் தப்பு அப்படின்னு வருவாங்க. இதான் நாங்கள் கிளாஸ்லேயும் பண்ணுறோம், ஜாக்கிரதையாக இருங்க.
Just give me 1 minute. I'll have it restarted. Restart பண்ணிக்கிறேன். Restart பண்ணிடுறேன். கோஆர்டினேட் பண்ணு. இதுக்காக தான் இந்த நம்ம நார்மல் கம்யூனிகேஷன் கிளாஸ் ரூம் டீச்சிங் இஸ் ஃபார் பெட்டர் தென் ஆல் தி சோ கால்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். பட் somehow people don't understand that. நம்ம அதை சொன்னோன்னே இவங்க சாக் அண்ட் டாக்குன்னா ஓல்டு மெத்தட் அப்படிங்கிறாங்க, ஓல்டு பீப்புள் டவ் இட் அப்படிங்கிறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர் கேட்குறாங்க. என்னம்மா